If you expect big things from Lord, then you have to wait. யோவான் ஸ்நானன் போல எனக்கு ஒரு மகன் வேணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு நீங்கள் எலிசபெத்தை போல நீங்கள் காத்து கொண்டு தான் இருக்கணும். பிரியமானவர்களே, அசாதாரணமான காரியங்களை என் மூலமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு ஒரே வழி காத்து. நாம் காத்து கொண்டிருக்க அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கக்கூடாது, வாதாடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 40 நாட்கள் 40 வருஷமாக மாறும். பிரியமானவர்களே, நீ பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் உன் கூடவே கர்த்தரும் காத்து கொண்டிருக்கிறார். The Lord kept you in mind and in your waiting. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த காத்துருன்னு இப்போ நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம அதை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னு தெரில, கர்த்தர் இதை குறித்து தான் என்னை பேச பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு உந்துதலை அவர் கொடுக்குறார். அதனால தான் இந்த சீரீஸை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். காத்துருன்னு சொல்லி ஆல்ரெடி 2-3 வீடியோஸை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரியமானவர்களே, எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சில பேர் எப்படி காத்து கொண்டு இருக்கிறாங்க? முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் என்ன எனக்கு செஞ்சுட்டாரு, ஆண்டவர் உண்மையிலே இருந்தால் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படின்னா, அவர்கள் பொறுமையுடனே காத்து கொண்டு இருந்தார்கள். They waited patiently. பொறுமையோடு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் ஒரு தம்பதியினரை நம்ம பார்க்க போறோம். அவர்கள் பொறுமையோடு காத்திருப்பதின் மூலமாக கர்த்தர் என்னென்ன பலன்கள் செய்தார் என்று பார்ப்போம். நாம் கொஞ்சம் வரலாறுக்கு நம்ம போவோம். பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா எருசலேம் ஆலயத்தை ஒரு பிரம்மாண்டமாக கட்டினார். சுமாராக நான் சொல்றேன், ஒரு 200 கோடின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் இரும்பினாலையும் அவர் வேற லெவலில் அவர் கட்டினாரு. ஆனால் பாருங்க, நாட்கள் போக போக வருடங்கள் கழிய பாருங்க, பாபிலோன் தேசத்தார் அந்த டெம்பிளை இடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருடம் கழித்து ஜெருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற ஆட்கள் இரண்டாவதாக அந்த எருசலேம் தேவாலயத்தை கிருபன்னு சொல்லியே அவர்கள் கொஞ்சம் லட்சத்தை அவங்க செலவு பண்ணி அந்த டெம்பிளை மறுபடியும் அவங்க கட்டினாங்க. அது முந்தைய ஆலயத்தை பார்க்கிலும் அது ஒரு சிறிய ஆலயமாக தான் இருக்கிறது. ஆனால் என்னன்னா, முந்தைய ஆலயத்தை காட்டிலும் இந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் அதிகமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்த உடனே இயேசுனுடைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோது அந்த தேவாலயத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு இருக்கிறான். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, தன்னுடைய சுய மகிமைக்காக அவன் பண்ணுகிறான். நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா, நான் இங்கே ராஜாவாக இருக்கணும்னா, இந்த எருசலேம் இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய எண்ணமே இந்த தேவாலயத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான், திரும்ப கட்டுகிறது தான். நான் இதை கட்டுவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2000 கோடி, ஒரு பேருக்கு சொல்கிறேன், 2000 கோடி அளவில், அதாவது முதலாவது சாலமோன் கட்டின அந்த எருசலேம் தேவாலயத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக ஹீரோது ராஜா இப்ப இருக்கிற இந்த தேவாலயத்தை கட்டுகிறார். இதை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் அவங்க எடுத்துக்கொண்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 46 வருடங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க வேணும்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. யூத ரபிமார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை. மன துக்கத்தில் இருக்கிறாரு, கிளேசத்தில் இருக்கிறாரு. அவர் யார் என்றால் அவர் தான் சகரியா. எதற்காக அவர் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி நாம் வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 5 முதல் 7 வரை. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்கள் இருந்தார்கள். காரணம் புரியுதா? அந்த ஆசாரியனாகிய அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயதுலாம் ரொம்ப கடந்து போயிட்டு கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுதான் அவங்களுடைய சோகத்தின் காரணம். இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போயிருக்கீங்களா? பிரியமானவர்களே, உங்களை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தனி அறையில் போயிட்டு உங்களுடைய பெட்ரூமில் போய் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். ஒரு இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும், ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு
பிரச்சனையாக இருக்கிற, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஒரு குடும்பம் இல்லையே, ஒரு சரியான வசதி இல்லையே, எல்லாரும் ரொம்ப ஹைஃபையாக வராங்களே, என்னால் அவங்களோட சம்பாஷிக்க முடியலையே, பேச முடியலையேன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்காக தான் பிரியமானவர்களே. இந்த சகரியாவுடைய வாழ்க்கையும் இந்த எலிசபெத்தோடைய வாழ்க்கையும் வேதாகமம் எப்படி சொல்கிறது என்றால், அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்தார்கள். 613 கட்டளைனா அந்த 613 கட்டளையும் அவங்க நடக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல எந்த குற்றமும் இல்லை. பாருங்க, நீங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஆலயத்துக்கு தவறாம நான் போய்கொண்டிருக்கிறேனே, நான் தினமும் காலையில் அதிகாலையில எந்திரிச்சு நான் பைபிள் வாசிக்கிறேனே, தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இந்த அவமானம், எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இந்த காத்திருப்பு? ஃப்ரெண்ட், ஒருவேளை நீ அப்படி காத்து கொண்டிருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, சகரியாவுடைய நாமத்தை உயர்த்தினது போல உன்னுடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று. சகரியானா என்ன தெரியுமா? The Lord kept us in his mind. கர்த்தர் அவருடைய சிந்தையில் எங்களை வைத்திருக்கிறார். இதுதான் சகரியான் என்றால் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அப்போ சகரியாட்ட மற்றவங்க எப்படி பேசுவாங்க? எப்போ உன் பேர் சகரியா, கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறான்னு சொல்ற, ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு புல்லு பூச்சி கூட இல்லையே. எலிசபெத்னா என்ன தெரியுமா? காட்ஸ் ப்ராமிசஸ், கர்த்தருடைய வாக்கு தத்துவம். ஆண்டவர் நிறைய வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்கிறார், ஆனால் ஒன்றுமே அங்கே செயல்பாடுகளே இல்லை. எவ்வளோ ஒரு அவமானம்! இதுக்கு பெரிய அவமானம் தாங்க இருக்குது. வருகிற வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுதான் மிகப்பெரிய அவமானம். லூக்கா 1:8-10 வரை. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன ஒரு பிரச்சனை? இவருக்கு ஒரு ஆசாரியர், இவர் ஒரு பிரீஸ்ட். அந்த டைமில் சீட்டு போட போதும் இவர் தான் அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் முறைமையின்படி அந்த கஸ்டம்ஸ் படி நிறைய காரியங்கள் செய்யணும். அது நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கற்பனையில் பாருங்கள். எப்படின்னா 15 படிக்கட்டுகள் இருக்கும் பிரியமானவர்களே. எருசலேம் தேவாலயத்தில் அந்த நுழைவில் 15 படிக்கட்டுகள் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் இன்னும் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இந்த 2 ஓரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 15 கிட்டத்தட்ட 30 லேவியர்கள் நின்று கொண்டு அவர்களும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்போ என்னன்னா, அந்த பிரதான ஆசாரியர், அந்த வருஷத்துக்குரிய பிரதான ஆசாரியன் அந்த படிக்கட்டில் போதும், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போதும் பார்த்தீங்கன்னா நிறைய தட்டுமுட்டு ஜாமானங்கள், அந்த வெள்ளி பாத்திரம், அந்த ஹோலி சாக்கர்டு, அந்த பிளேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்க பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய உதவிக்காக அவர்களுடைய பையனை வச்சுருப்பாங்க. ஏன்னா லேவியர்கள் உதவி செய்யக்கூடாது, அது அவங்க கஸ்டம்ஸ் முறைப்படி. மற்ற ஜனங்கள் லேவியர்களே செய்யக்கூடாதுன்னா ஜனங்கள் பக்கத்திலே போகக்கூடாது. ஒருவேளை ஒரு 15 பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு பாத்திரம் கீழே விழுந்துன்னா திருப்பி அந்த அவனுடைய பையன்கிட்ட சொல்லுவார், அந்த பிரதான ஆசிரியர் அவன் எடுத்துகிட்டு போவார். வேற சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. எவ்ரி priest has his own son, but for Zacharias என்ன ஒரு அவமானம்! சுத்தி லேவியர்கள், ஆலயத்துக்கு வெளியே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளோ கண்ணீர் பிரியமானவர்களே! சகல கற்பனையின்படி நடந்த இந்த சகரியா, இன்னைக்கு ஒருவேளை நீ பேசிக்கொண்டிருக்கிறேல்ல, நான் கத்துட்டே நான் கேள்வி கேட்பேன், நான் சரியாக தானே இருந்தேன், நான் எந்த மற்றவங்களை போல நான் தவறு செய்கிறேன்னா, எதுவுமே நான் பண்ணலையே, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் சகரியா வாழ்க்கையில் அதுதான். ஆனால் ஒரு கேள்வி கூட கேட்கல, அவன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். பாருங்க, அந்த தட்டு எல்லாம் எடுத்துட்டு போதும் டக்குனா ஒரு வயசானவர், 80 வயசு கிட்டத்தட்ட, அவர் ஒரு வயதானவர், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஒரு தட்டு விழுந்தா கூட திருப்பி இறங்கி திருப்பி அந்த 15 படிக்கட்டை ஏறி போகணும். எத்தனை முறை அவர் ஏறி போயிருப்பாரு? லேவியர்கள் கூட சிரிச்சிருக்கலாம், ஜனங்கள் கூட சிரிச்சிருக்கலாம். பேர் பாரு சகரியா, ஆண்டவர் இவனை சிந்தையில வச்சிருக்கிறாராம். ஆனா இந்த அவமானம் தேவையா? இவனுடைய மனைவி பேரை பாரு, கர்த்தருடைய வாக்கு தத்தமா. இந்த மாதிரிலாம் கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் அவமானம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? சகரியா கேட்டது என்ன? ஒரு பேசிக்கான திங். ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவர், ஒரு பேசிக்கான திங். பிரியமானவர்களே, பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தருடைய நிறைவான பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? பாருங்க, அவனுடைய தலையை தேவன் எப்படி உயர்த்தினார் என்று. லூக்கா 1:14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவதூதன் அந்த ஆலயத்துக்குள்ள சகரியா முன்னாடி வந்தவர் சொல்றாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். See, the God will do extraordinary things those
who waits for the Lord. ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கிற, பொறுமையோடு காத்துட்டு இருக்கிற ஜனங்களை உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில ஜகரியாவுக்கு பண்ணினது போலவே ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்கை அவர் பண்ணுகிறார். பாருங்க, அந்த குழந்தையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை ஜகரியா, உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை ஜகரியா, ஆனா உன் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் கொண்டு வருவேன். அடுத்த வசனம் லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யாரு? யோவான் ஸ்நானன். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். See, God revealed the child character before conceived. இன்னும் கன்சீவே ஆகல. கன்சீவே என்ன ஒரு வாழ்க்கை, சூப்பர்ல. இன்னும் கன்சீவே ஆகல, அதுக்கு முன்பாக எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, பேரை சொல்றாரு. அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன ட்ரெஸ் போடுவான், அவன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. காத்திருப்பினுடைய பலன். இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அது 70 வருஷமோ 80 வருஷமோ 100 120 ஒரே வாழ்க்கை தான். முடித்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் இருக்க போதான் தெரியும். இன்னைக்கு பரலோகத்தில் சகரியாக்கு எவ்வளோ மென்மையான காரியங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. அங்கே மகிமை வேறு. இங்கே வேணா நம்ம நீ பெரியாள் நான் பெரியான்னு சொல்லலாம். ஆனால் பரலோகத்துக்கு போன உடனே, பரலோகத்து நம்ம எல்லாருமே பேரலாம், கர்த்தரை இயேசுவே இரட்சகராக கொண்ட ஜனங்கள் எல்லாருமே பேரலாம். ஆனால் அங்கே போன உடனே மகிமை வேறாகும். 35 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான், 100 மார்க் எடுத்தவனும் பாஸ் தான். ஆனால் மகிமை வேற. இவனுக்கு கிடைக்கிற ஹானர், கிரேட்னஸ் அந்த 35 மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்காது, ஜஸ்ட் பாஸ்க்கு கிடைக்காது. See, the next thing is லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். God took away their disgrace. கர்த்தர் நிந்தையை எடுத்து போட்டார். ஒருவேளை உன் வாழ்க்கையில சில காரியத்துக்காக நீ காத்து கொண்டிருக்கிறீல்ல, நிந்தையாக இருக்குது அப்படின்னு ஜனங்கள் சொல்கிறார்களே, ஏன் கூட பிறந்தவங்களே சொல்றாங்களே, பெற்றோர்களே சொல்றாங்களே, கர்த்தர் சொல்கிறார், உன் நிந்தையை கர்த்தர் எடுத்து போடுகிற காலம் சமீபமாய் இருக்கிறது. கடைசியாக லூக்கா 1:65. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் ஜகரியாவுடைய நாமத்தை பெருசாகிட்டாரு. God makes Zachariah great. பாருங்க, இதுதாங்க காத்திருப்பினுடைய பலன். அவங்களுக்கு காத்திருப்பினுடைய பலன் என்ன தெரியுமா? யோவான் பிறந்தார். யோவான் என்றால் God is gracious. ஆண்டவர் மிகுந்த தயாளம் உள்ளவராக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார் என்று. அந்த யோவான் தாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பேப்டைஸ் பண்ணார், ஆண்டவருக்கே ஸ்நானம் கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. யார்கிட்ட நீங்கள் எடுத்திருப்பீங்க? உங்களுடைய பாஸ்டர்கிட்ட, ஒரு பெரிய தீர்க்கதரிசிகிட்ட. நீங்கள் யாரை கனம் பண்ணுறீங்களோ, இவர் தான் எனக்கு ரோல் மாடல், இவரை போல தான் நான் வாழுவேன்னு சொல்கிறவங்ககிட்ட தான் நம்ம எடுப்போம். அப்படி தானே? ரெஃபரன்ஸ் நம்ம எடுப்போம். அப்படி தானே? சாதாரண மக்கள்கிட்ட எடுக்க மாட்டோம்ல. அப்பேற்பட்ட உலகத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான்கிட்ட தாங்க ஞானஸ்நானம் எடுத்தார். இந்த யோவான் அந்த டைம்ல எனக்கு லீடர் யோவான் தான் சொன்னார். பாருங்க, என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு கணம். இன்னைக்கு காலங்காலமாக ஜகருடைய நாமத்தையும் கர்த்தர் உயர்த்தினார். அவருக்கு பிறந்த குழந்தையாக யோவானுடைய நாமத்தையும் கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப நாள் நான் காத்துட்டு இருந்தேன், பொறுமையோடு காத்துட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் காலம்தான், உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிவடைந்து விட்டது. கர்த்தர் உன்னுடைய நாமத்தையும் அவர் சேர்த்து உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Bye from Timal.